திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சிறப்பாக நடத்தி வருகின்ற சைவ சித்தாந்தம் உண்மை விளக்கம் பாடத்தில் இன்று இதுவரைக்கும் நம்ம அவர் கேட்ட அந்த கேள்விகளில முதல் பாடலாக கேட்கக்கூடிய கேள்வியில ஆறாறு தத்துவம் எது, ஆணவம் ஏது, அன்றையதான் மாறா வினை ஏது, இவற்றின் வேறாகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பார் முதல் கேள்வி. அதுல ஆறாறு தத்துவம் முடிஞ்சது, 36 தத்துவம் முடிஞ்சது. அது ஒடுக்க முறையில கீழேந்து ஆரம்பிச்சு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு போய் அதனுடைய தூக்கமமா இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள், அதுக்கு பிறகு அதனுடைய இதா இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கக்கூடிய அந்த அறிகருவிகள், செயற்கருவிகள், அதனுடைய இதுகள் அதெல்லாம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பத்தி, அப்புறம் இது கண்ணுக்கு தெரியாத அகக்கருவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள், அடுத்தது இதெல்லாம் 24 தத்துவம் வந்துச்சு. இதை தாண்டி மேல போனோம்னா இது அசுத்தமாயா கோணத்துல இருக்கக்கூடிய அல்லது அசுத்த தத்துவம், அசுத்தமாய தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது சக்தி தத்துவம் என்று சொல்லக்கூடிய 7 விஷயங்கள், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் அப்படிங்கிற அந்த 7 விஷயத்தை பார்த்தோம். அதை தாண்டி சுத்தமாயா போனோம். சுத்தமாயில இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகிய சிவம், சக்தி, நாதம், விந்து, அது சிவம் சக்தின்னு சொல்லுவாங்க. நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்கிற இந்த 5, இப்படியாக ஒரு 36 தத்துவங்களை பார்த்தோம். அடுத்தது ஆணவம் ஏது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சுருக்கமாகவும் ரத்தின சுருக்கமா சொல்லியிருப்பார். அதே சமயத்துல நல்ல ஆழ்ந்த பொருள் சேர்ந்த விஷயமாக ரத்தின சுருக்கமாக சொல்லியிருப்பார். நீயான அறியாமை ஆணவம், நீயான சுகதுக்கம் வினை. ரொம்ப அழகா இருக்கும். நிறைய ரொம்ப போட்டு குழப்பிக்காம ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுக்குள்ளார அவ்வளோ டீப்பான மீனிங், அவ்வளோ ஆழ்ந்த பொருள் செறிந்து கிடக்கிறது. இந்த நான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுவே அறியாமையினுடைய அடையாளம் தான். அது இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட அறியாமை இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது என்பதுதான் பொருள். இது என்னது அப்படின்ற அந்த ஒரு உணர்வு, யான் எனது அப்படிங்கிறது. அதே மாதிரி அது இருக்கிற வரைக்கும் இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கும். அது என்னது நினைச்சாதான் நான் அதை இன்பமா அனுபவிக்க முடியும். இது எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சோம்னா அது நமக்கு இதாகும். அப்போ வர்ற துன்பத்தை எல்லாம் நம்ம விட்டுற முடியுங்களாயா? உண்மையிலே துன்பம் வந்தா, இவர் வள்ளுவர் கதை சொன்னாங்களே, துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க. பாம்பு கடிக்கையிலே, பாழ் உடம்பு துடிக்கையிலே எங்கிருந்து பொங்கி ஒரு சிரிப்பு. அப்போ அது எனக்கு இல்ல, இந்த துன்பம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா அது உங்களை துன்பப்படுத்தாதா அப்படின்னா, துன்பம்ங்கிறது வரும், கஷ்டங்கிறது வரதான் செய்யும். ஆனா அது நம்ம அவ்வளவா போட்டு வருத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காது. அது வரும் போயிடும், வரும் போயிடும். அது துன்பம் கிடையாது. துன்பம்ங்கிறது என்னன்னா, இருந்து நம்மை துன்புறுத்தி கொண்டே இருப்பதுக்கு பேர் தான் துன்பம். அப்படி அந்த ஒரு கருத்துல தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது அப்பப்போ போறது. அது நம்முடைய வினைகளுக்கு ஏற்ப வர்றது. இது என்னுடைய புரிதல். அதுக்கு பிறகு இதை சொல்லிட்டாரு. ஆணவம்னா என்ன, வினைனா என்ன, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது,
அப்படின்னு கேட்டிருப்பார். நான் ஏது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான இதை சொல்லியிருப்பாரு. இந்த கருவிகரணங்களிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து அந்த ஜடப்பொருளையும் சத்து பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தையும் அறியக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய ஆன்மாதான் நீ. அதுக்கு அப்படி அறியக்கூடிய நிலைமையில நீ இருக்க அப்படிங்கிறதுக்காக உனக்கே எல்லாத்தையும் அறிஞ்சுக்கணும்னு கிடையாது. அது சாமி சொல்லணும். அது அடுத்ததுல சொல்லுவார். நான் தான் காட்டுறேன் அப்படிங்கிறத சொல்லுவார். அந்த நீ ஏதுன்னு கேட்கறதில்ல, அந்த அந்த இடத்துல பதில் சொல்லுவார். அது மாதிரி இதெல்லாம் பார்த்தாச்சு. நான் ஏது நீ ஏது வரைக்கும் வந்தாச்சு. இப்ப நாதன் நடம் ஏது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக வந்திருக்கிறோம். இப்ப 29 வரைக்கும் பார்க்கின்ற போது என்ன இது வந்து நான் ஏது சாரி நீ ஏது அப்படின்றத சொல்லுகின்ற போது இறைவன் எப்படி நமக்கு இது பண்ண முதல்ல கண்ணுக்கு வந்து காட்டக்கூடிய கதிரவன் ஒளி போல இருந்து வெளியே வேறாக இருந்து உதவி செய்யறது அவர்தான் அப்படிங்கிறதும், அடுத்தது கண்ணொளியாக உள்ளர இருந்து உதவி செய்யறது அதுதான். அது வந்து உடனாக இருந்து செய்யறது. அடுத்தது ஒன்றாய் இருந்து செய்யறதுங்கிறது வந்து அக்கரங்களுக்கெல்லாம் அகர உயிர நின்றார் போல். எல்லா எல்லா அக்ஷரங்களுக்கும் அகரம்தான் உயிராக நிற்கிறது. அகரம் இல்லாமல் எந்த எழுத்துமே பிறப்பதில்லை. அகரத்தை அடிப்படையாக கொண்டுதான் மற்ற எல்லா எழுத்துக்களும் அப்படிங்கிறத அந்த பேசிக் பேசிக் வைப்ரேஷன் பேசிக் ஃப்ரீக்வன்சி அதுதான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லி, அது மாதிரி பெருமானுடைய அந்த அடிப்படை அதிர்வு என்று சொல்லக்கூடிய அந்த பேசிக் வைப்ரேஷன் தான் வந்து நாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் உள்ளுக்குள்ளார வச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதெல்லாம் முடிஞ்சது. இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப 30வது பாடலிலிருந்து 38வது பாடல் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 30வது பாடலை படித்து விடுகிறேன். நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்று உருவாய் நின்றாடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. இங்க மெய்கண்டநாதர் தான் அவருடைய குருநாதர். அதனால அவர்கிட்ட தான் திரு அதிகை மனவாசகம் கடந்தார் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. அந்த சாயலிலே எல்லா பாடல்களும் இருக்கும். அத கேள்வி கேட்கும் போதே ஓரளவு தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்லியே கேக்குறாரு. அதாவது நாதன் நடம்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு மொட்டையா கேட்டுறாம, நற்றபத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணவர் பொழில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. வெளியில இருக்கிறவங்க பாக்குறதுக்கு அது ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு சிலையா இருக்கும். நல்ல தவம் நிறைந்தவர்களுக்கு அதுல ஏதோ ஒரு விஷயம் பொதிந்திருக்கு. இதை வந்து நம்ம பேசினோம். அதாவது கதை கதையாம் காரணமாம் நிகழ்ச்சியில நம்ம வந்து என்ன காரணம் தெரியல. சரி, ரைட்டு. கடந்த வாரம் நடைபெற்ற இதுல வந்து நடராஜர் தத்துவம் அப்படிங்கிறதே பேசினோம். அதுல வந்து அவருடைய சிறப்பு, அந்த நடராஜர் உருவத்தினுடைய சிறப்பை பற்றி ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அதை சொல்லியிருந்தேன் நானு. அதாவது இது இது சாதாரணமான ஒரு டான்சிங் ஒரு சாமியோட சிலை கிடையாதுடா. அதுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்குடா, என்னமோ என்னமோ சொல்ல வர்றானுங்கடா இது மூலமா அப்படின்னு ஓரளவு அறிவுள்ளவனுங்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த அமைப்பானது இருக்கு. அதுக்குள்ள நிறைய தத்துவங்களை உள்ளடக்கியதாக அது இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால். நாதாந்தத்தின்
முடிவாக இருக்கக்கூடிய அந்த அஞ்செழுத்து பஞ்சாக்கர மந்திரத்தினால உற்று உருவாய் நின்று ஆடல், அந்த பஞ்சாட்சரத்தையே உருவாக கொண்டு நீ ஆடுகின்ற அந்த ஆடல் அப்படின்னு என்னது அப்படிங்கிறத எனக்கு உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணெய் மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. அத எனக்கு சொல்ல வேண்டும் பெருமானே என்று மெய்கண்டநாதரை அவர் கேட்கிறார். இதுதான் 30வது பாடல். வினா மட்டும்தான். இப்போ 31ல அதுக்கான விடை வருகிறது. எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேல் சிட்டன் சிவாய நமவென்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாயமர நின்று ஆடுவான். பெருமான் இப்படித்தான் ஆடுகிறார் என்றதை குருநாதர் மெய்கண்டநாதர் சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே. இங்க 8 அப்படிங்கிறது அகரத்தையும் 2 என்பது உகரத்தையும் குறிக்கும் அப்படின்னு மொட்டையா சொல்லாம முழுமையா சொல்றேன் நான், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஏன்னா பழைய தமிழ் எழுத்துக்கள் என்று பார்த்தால் கா, ஊ, ரு, ஞு அது மாதிரி வரும். 1 2 3 4ன்னு. காங்கிறது 1, ஊங்கிறது 2, ரூங்கிறது 3 அப்படி வரும். அதுல 8வதா வர்றது எழுத்து ஆனா. 2வது ஊன்னு நமக்கு தெரியும். 2வதா வர்றது ஊ, 8வதா வர்றது அகரம், அடுத்தது 10 அப்படிங்கிற இது யானான்னு வரும். அப்போ இந்த 8ம் 2ம் சேர்த்தோம்னா 10. 10ஆக இருக்கக்கூடிய யகரம் நமசிவாய மந்திரத்துல உயிரை குறிக்கக்கூடிய எழுத்தாக இருக்கிறது. அந்த 8ம் 2ம் உருவான லிங்கத்தை அந்த ஆன்மாக்குள்ளர அவன் இருந்து ஆடக்கூடிய ஆடலை சொல்லுகிறேன். அது ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். ஏன்னா அவர் வெளியில ஆடுற ஆடல் ஒன்று இருக்கு, உள்ளர ஆடுற ஆடல் ஒன்று இருக்கு. வெளியில ஆடுற ஆடலை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது இந்த 36 தத்துவங்களையும் அவர் முறையாக வகுத்து தந்திருப்பது, அதை படைத்திருக்கக்கூடிய விதம், அவைகள் ஒன்றொன்றுக்கு ஒன்று இயைந்து செயல்படக்கூடிய அந்த அற்புதமான அழகு, அதை எப்படியெல்லாம் படைச்சு எதுக்காகலாம் அதை இது பண்ணி ஒன்னோட ஒண்ணு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அதுக்குள்ள இது, இதுக்குள்ள இது, இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, இதுல இருந்து போய் அது வந்துச்சுன்னா அது அப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அதை அவர் படைச்சிருக்கக்கூடிய அந்த அற்புதம் இருக்கே, அதுவே ஒரு மிகப்பெரிய நடனம். அதை விட ரொம்ப அருமையான நடனம் அந்த பிரபஞ்ச நடனமா பார்த்தோம் அப்படின்னா, இவர் சொல்லுவாரு, நம்மளுடைய யாரு மாணிக்க வாசகர் திருவண்ட பகுதியில, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன. அப்படி ஒரு அற்புதமான காட்சி அப்படின்னு சொல்லி அருமையா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு நிறுத்துவார். அது பிரபஞ்ச வெளியில அவர் ஆடுகின்ற நடனம். நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்துவதற்காக, சரியான வழியில கொண்டு செல்வதற்காக பல்வேறு விஷயங்களை வைத்து அவர் ஆடுகின்ற நடனம் என்பது வெளியில ஆடுறது அது வேற. அதை இங்கே குறிப்பிடவில்லை என்பதற்காகத்தான் நான் திரும்ப அதை நல்லா அழுத்தி சொல்லுகிறேன். 8ம் 2ம் உருவான லிங்கத்தை 8ம் 2மாக யகாரமாக இருக்கக்கூடிய உயிரிலே லிங்கம்னா அங்க குறி என்று பொருள். லிங்கம்னா பொதுவா குறி என்பதுதான் பொருள். அது அந்த அந்த குறியாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்குள்ளர அவர் நின்று ஆடக்கூடிய ஆட்டம் என்ன என்று நான் சொல்லுகிறேன். சிட்டன்னா அங்க சித்தாக இருக்கக்கூடிய அறிவு பொருளாக, பேரறிவு பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாயமர நின்று ஆடுவான். இந்த பஞ்சாட்சரத்தையே அந்த எழுத்தையே உடலாக கொண்டு இந்த உயிருக்குள்ளர பெருமான் இந்த ஆன்மாவனுடைய பயம் அற்று போவதற்காக, அபாயம், அவங்களுக்கு பயப்படாத, அபயம், பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவதற்காகவே அப்படி ஒரு நடனத்தை ஆடுகிறார். ரொம்ப அற்புதமான விஷயங்களை எல்லாம் உள்ளர வச்சிருக்கிறார். இல்ல உண்மையிலேயே நான் படிச்சு இன்னது சொல்லணும்னு நினைக்கும் போது கூட இதெல்லாம் மனசுக்கு தோணல.
ஏன் வந்து எங்க ஐயா சிவகுமார் ஐயா சொன்னார், "நீ நமச்சிவாய மந்திரத்த புடிச்சுக்க. வேற எதுவும் உனக்கு இப்போதைக்கு தேவையில்ல." அப்படின்னு பொதுவுல சொன்னார். அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அது ஏதோ இறை அருள். அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அததான் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நானு. நமச்சிவாய மந்திரத்த முதல்ல பிடிச்சோம்னா, அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் கொண்டுட்டு போவார். அதனால அ இதை பார்க்கின்ற போது சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்தா ஆ அந்த பஞ்சாட்சர மந்திரத்தையே இதுவாக கொண்டு உள்ளே அவர் ஆடுகிறார். எதற்காக ஆடுகிறார்? இந்த ஆன்மாக்களுடைய அபாயம் அற அந்த பயம் என்ன பண்ண போறோம்? எப்படி இது பண்ண போறோம்? ஒண்ணும் பயப்படாத நான் இருக்கேன் என்று சொல்வதற்காக அந்த திருவைந்தெழுத்தையே அ அருள் திருமேனியாக கொண்டு ஆடுகிறான் பெருமான் என்ற கருத்தை 31வது பாடலிலே ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அடுத்தது 32 அஞ்செழுத்தில் அம்பலவாணன் திருமேனி. பெருமானுடைய உருவம் 32வதுல எப்படி இந்த பஞ்சாட்சரத்துல அமைஞ்சிருக்கு. ஆடும்படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகாரம் கூடும். மகரம் உதரம் வளர்த்தோள் சிகரம் பகர்முகம் வா முடி ய பார். இந்த பெருமானுடைய இதுல வந்து அந்த திருநடனத்துல பஞ்சாட்சரம் தான் இருக்கு. பஞ்சாட்சரத்தையே உருவாக கொண்டு ஆடுகிறான்னு சொல்றோமே, அது எப்படி எல்லாம் இருக்குன்றதுக்கு இது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஆடும் படிகள் நல்ல அம்பலத்து ஐயனே நாடும் திருவடியிலே நகாரம். திருவடியிலே நகாரம். ஊன்றிருக்கக்கூடிய திருவடி நகாரமாக இருக்கிறது. கூடும் மகரம் உதரம். உதரம்னா வயிறு என்று பொருள். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரே வயித்துல பிறந்தவன், கூட பிறந்தவன். அந்த இதுல வந்து ஒரே வயித்துல பிறந்தவங்க அப்படிங்கிறதுக்காக தான் சக உதரன். ஒரே வயித்திலேயே பிறந்தவங்க பிள்ளைங்க. அதுதான் சகோதரன். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அவங்கெல்லாம் வந்து கூட பிறந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வேற வேற பொருட்களை தரும். ஆனா சகோதரன், சகோதரின்னு சொன்னா அது ஒரே வயிற்றிலே ஒரு தாய் வயிற்றிலே பிறந்தவர்கள் என்பதை குறிக்கிறது. அதான் உதரம் என்றால் வயிறை குறிக்கக்கூடியது. மகரம் உதரம் வளர்த்தோள் சிகரம். பெருமானுடைய அந்த தோல் இருக்கு இல்லையா? அது வந்து சிகரம். பகரும் முகம் வா. முகம் வந்து அவருடைய அந்த திருமுகம் இருக்கே அது வந்து வகாரமாக இருக்கிறது. வகாரமாக இருக்கிறது. முடி ய. அவருடைய திருமுடி வந்து யகாரமாக இருக்கிறது. இது வந்து பாதாதி கேசமாக கீழே இருந்து பார்த்துட்டு போனோம்னா நமச்சிவாய அப்படிங்கிற முறையில அந்த எழுத்தானது அங்கே அமைந்திருக்கிறது என்ற ஒரு கருத்து இங்கே 32வது பாடலிலே தரப்படுகிறது. அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க. அடுத்தது 33வது பாடல். இப்படியும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இது. அதாவது பாதாதி கேசமா பார்த்தா, இப்ப கேசாதி பாதமா பார்த்தா இப்படியும் பார்க்கலாம். இதுவும் அம்பலவாணன் திருமேனி. சேர்க்கும் துடி சிகரம் சிக்கன வா வீசுகரம். வா வந்து வீசுகரம். ஆர்க்கும் யகரம் அபயகரம். பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம். அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதுவும் பெருமானுடைய திருமேனி தான். இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்கிறாரு. சேர்க்கும் துடி சிகரம். துடி அப்படின்னா ஒரு துடிப்பை குடிப்பது, ஒரு வைப்ரேஷனை காட்டக்கூடியது. அத உடுக்கையே துடி என்று சொல்லுவார்கள். பெண்களுடைய இடை வந்து உடுக்கை போல
வளைஞ்சு வர்றதுனால அதை வந்து துடி இடை என்று சொல்லுவார்கள். நீங்க எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால துடி அப்படிங்கிறது வந்து உடுக்கையை குறிக்கக்கூடியது. இப்ப அந்த கையில வச்சிருக்கக்கூடிய துடி, துடிங்கிறது அந்த இடத்துல வந்து அதோட சேர்த்துக்க வேண்டாம். இவன் இத வச்சு அத கொண்டுட்டு வந்தானே ஒழிய, துடின உடனே அத எடுத்துக்க வேண்டாம். துடின்னா துடிக்கிறது. அந்த அந்த ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது தான். சேர்க்கும் துடி சிகரம். அந்த உடுக்கை பற்றிய திருக்கை இருக்கே, அத வந்து சிகரமாக பார்க்கலாம். அடுத்தது அ சிக்கனவா வீசுகரம். வீசிய கரம், அந்த தூக்கிய திருவடியை காட்டக்கூடிய வீசிய கரம் இருக்கே, அது வகாரமாக பார்க்கலாம். பெருமான இறைவா சிவா. அடுத்தது ஆர்க்கும் யகரம் அபயகரம். நல்ல ஒளிபொருந்திய அந்த அபயகரம், பயப்படாதே அப்படின்னு சொல்றது யகரம். அதுல கொஞ்சம் நிறைய நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே நிறைய கொடுப்பாரு சுவாமி. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வகாரம்ங்கிறது அருள். அருள் எதை காட்டும் என்றால் திருவடியை காட்டும். சிகரமாகிய சிவம் வந்து நாதமாக இருந்து, அதாவது துடிப்பாக இருந்து அது வந்து உற்பத்தி தொடங்குகிறது. அடுத்தது அருளாகிய சக்தி திருவடியை காட்டி அதை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு, நம்மளை கொண்டுட்டு போய் திருவடியில சேர்க்கறதுக்கு உதவி செய்யும். அந்த அபயகரம் என்பது பயப்படாதே என்று அவர் சொல்றது யாருக்கு சொல்றாரு? அவருக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த ஜட பொருளுக்கு அறிவே கிடையாது. அதனால அதுக்கு பயமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த இந்த பக்கம் இல்லாம, அந்த பக்கம் இல்லாம 2க்கு இடையில இருக்கக்கூடிய, இந்த 2 கட்டானா இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு தான் வந்து பயம் என்ற ஒன்று இருக்கும். என்ன காரணம்னா, அது கொஞ்சம் அறிவு இருக்கு. பட் சக்தி இல்ல. கொஞ்சமா சக்தி குடுத்த உடனே ஏதோ பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஆனா அந்த சக்தியும் எங்கேயோ ஒரு இடத்துல புட்டுட்டு போகுது. ஒரு நேரத்துல நம்ம இல்லாமலே போயிடுறோங்கும்போது பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா, அந்த திடமாக, சத்தாக இருக்கக்கூடிய பொருளை பிடித்துக் கொள்ளாதனால, எல்லாம் அசத்தா இருக்கக்கூடிய, அதாவது அழிந்து போகக்கூடிய பொய்யான, மாயையான பொருட்களையே பிடித்துக் கொண்டு திரிவதனால, இவனுக்கு பயம் என்று வருகிறது. பயப்படாதே, நான் இருக்கேன், என்ன புடிச்சுக்கோ அப்படின்னு அருள் காமிச்சு அவருடைய திருவடியை காட்டுகிறது. அப்படி ஒரு பொருளாக எனக்கு புரிகிறது. அடுத்தது நகாரம் வந்து எரியேந்திய கை. பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம். அந்த நெருப்பு வந்து நகாரமாக இருக்கிறது. நம்ம நார்மலா நகாரங்கிறத வந்து திரோதமாக திரோபவம் அல்லது மறைப்பு சக்தியாக காட்டுவோம். ஓகே. எப்படி உங்களுக்கு மைக்க ஆன் பண்ண முடியுது? எல்லாரும் மைக்க ஆஃப் பண்ணியிருக்கேன். இல்ல ஓகே. நான் சொல்றேன். இது வந்து நகாரம் வந்து திரோபவம் அல்லது திரோதானம் என்று சொல்வார்கள். அதனுடைய இதுல வந்துட்டு நகாரத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் சொல்ற மாதிரி என்னன்னா, அதை நம்ம யோசிக்க யோசிக்க நிறைய விஷயங்கள் வரும். அடுத்தது மகாரம் என்பது மலம். மலத்துல மூலமலமாக இருக்கக்கூடிய ஆணவத்தை போட்டு தான் அழுத்தி வச்சிருப்பாரு. அது அழியாது. அதனால அதை வந்து அடக்கி வைத்திருப்பார் என்கிறது தான் கருத்தாக இருக்கிறது. இப்படியும் சிவபெருமானுடைய இந்த நடராஜர் நடனத்தை நாம் பார்க்கலாம் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஓகே. அடுத்தது முப்பத்தி 3வது பாடல் முடிந்தது. 34வது பாடலுக்கு போறோம். 34வது பாடலிலே பிரணவத்துள் திரு ஐந்தெழுத்து அமைப்பு. சார், இந்த நடனத்துல இது வந்து ஐந்தெழுத்து அமைப்பு எப்படி அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 34வது பாடல். ஓங்கார திருமேனி, ஓங்காரமே நல் திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் மற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடலிது பெற்றார் பிறப்பற்றார் பின்.
34. அந்த திருவாசி என்பது வந்து ஓங்காரம் அந்த வடிவத்துல இருக்கு. நம்ம இதுல பேசியிருக்கிறோம். என்னது நடராஜர் தத்துவத்துல நம்ம பேசியிருக்கிறோம். அது வந்து அப்படியே சுத்தி ஓங்கார வடிவத்துல இருக்கும் அந்த திருவாசியானது. அது ஓங்காரம் தான் வந்து திருவாசி. அப்பிரணவத்தின் பொருந்தி அதனை விட்டு நீங்காத அஞ்செழுத்தே அதன் உள் நிறைந்த ஒளியாகும். இந்த பிரணவத்தை யான் எனது என்னும் செருக்கு நீங்க பெற்றவரே அறிவர். அப்படி நீங்கா எழுத்தே நிறை சுடராம். இங்க இது பிரணவம்னு போட்டிருக்காங்களா? இல்ல இந்த திருவாசியில சுடர் இருக்கு இல்லையா? இது வந்து இப்படியும் சொல்லுவாங்க. சுத்தி இருக்கு இல்லையா? அதுல வந்து 51 சுடர் இருக்கும். நெருப்பு சுடரா இருக்கும் அது அப்படின்னுட்டு. அது வந்து அந்த 51ம் மாத்ருகா அட்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த பீஜ எழுத்துக்களை குறிக்கக்கூடியது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இங்க வந்து பிரணவத்தை அஞ்செழுத்தே அதன் நிறைந்த ஒளியாகும் அப்படின்னு ஒரு இது கொடுத்திருக்காங்க. எனக்கு புரிஞ்சுகிட்டது தான். இங்க 2யும் வச்சுக்கோங்க. இது வந்து இதுல நம்ம திருவாவடுதுறை புஸ்தகத்துல கொடுத்திருக்கிறது இப்படி. ஆனா நான் கேள்விப்பட்டது இந்த திருவாசியில 51 சுடர் இருக்கும். அந்த சுடர் எல்லாமே வந்து 51 பீஜாட்சரங்கள் அல்லது மாத்ருகா அட்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த இதுகளை குறிப்பது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. ஆங்காரமற்றார் அறிவார். அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின். இந்த இத வந்து யான் எனது என்னும் செருக்கு நீங்க பெற்றவரே அந்த விஷயத்தை அறிவார்கள். அப்படி அறிந்து அந்த பெருமானை வணங்குகிறவர்கள் ஓம் என்னும் மந்திரம் நாதம் விந்து அகரம் உகரம் மகரம் என்னும் 5 பொருட்களால் ஆகியது. நாதம் சதாசிவனையும் விந்து மகேஸ்வரனையும் அகரம் அயனையும் உகரம் மாலையும் மகரம் உருத்திரனையும் குறிக்கும். எனவே ஓங்காரமும் 5 ஒலிகளை உணர்த்துகிறது அப்படின்னு ஒரு விளக்கத்தை இங்க இதுல கொடுத்திருக்காங்க. எனிகோ இந்த மாதிரி அமைப்புல அந்த பஞ்சாட்சரமும் மற்றும் அந்த ஓங்காரமும் சேர்ந்து அந்த பெருமானுடைய நடனத்திலே அமைந்திருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி, ஓங்காரம்ங்கிற மந்திரமும் சிவானமும் ஒண்ணுதான், பொருள் ஒண்ணுதான். இது கொஞ்சம் சுருக்கமா இருக்கு, அது கொஞ்சம் விரிவா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்கிறது. இன்னும் கூட சொல்லுவாங்க நம்மளுடைய இதுல திருமுறைகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தினுடைய விரிவு தான். தோடுடைய செவியன்ல இத்து பிளஸ் ஓல ஸ்டார்ட் ஆகி முடியும் போது உலகலாம்னு சொல்லி முடியுது 12ஆம் திருமுறை. ஆகவே இங்க ஓனா அங்க இம்மன்னா அதனுடைய விரிவு தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லுவார்கள். அது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அது உண்மை அதுதான்னாலும் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே அந்த பொருளால ஆனதுதான். இந்த பொருள் இல்லைன்னா வேற எந்த பொருளும் இல்லை. அதுதான் என்னுடைய புரிதல். பரம்பொருள் என்பதற்கு நான் ஒரு டெரிவேஷன் அல்லது ஒரு டிஸ்கிரிப்ஷன். பரம்பொருள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் எழுதுறது அப்படிங்கும்போது எனக்கு அருமையான ஒரு பதில் ஒன்று கிடைத்தது. எந்த பொருள் இல்லாமல் எந்த பொருளும் இல்லையோ அந்த ஒரு பொருள் பரம்பொருள் அப்படின்னு எழுதினேன். எனக்கு தோன்றினது. அது ரொம்ப ஆப்டாவும் இருந்தது. அதனால இந்த பொருள் இல்லாம வேற எந்த பொருளுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருள். இல்லைன்னா வந்து இருக்கும், இருந்தும் பிரயோஜனம் இல்லாம கிடக்கும். அப்ப அது இல்லாததுக்கு தான் சமம். அப்படிதான் இருந்தது. அதனாலதான் இது எல்லாத்தையும் உருவாக்கினதுனாலதான் இப்ப அந்த அறிவு வளர்ச்சியை பெருமான் தான் கொடுக்கிறாரு. அப்படியே கொடுத்துக்கிட்டே வரும்போது ஒரு ஒரு நிலையிலையும் அவங்க உணரும் போது என்ன பண்றாங்கன்னா, அவன் தான்யா முதல். அவன்ல இருந்து தான்யா எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி முதல்ல புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா அறிவு வளர்ச்சியை பெருமான் கொடுக்க கொடுக்க இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்ட உடனே, அப்படி இல்ல தம்பி, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வச்சுக்கயேன். ஆனாலும் இந்த 3 பொருள் இருந்தது.
இந்த 3ல இது வந்து இப்படி இருந்ததுனால, அத கொஞ்சமாவது என்ன சொல்றது? உருப்படியாக்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது தான் சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்பு. இந்த ஒரு விஷயத்தை வேற எந்த ஒரு சமயமும் பேசவில்லை என்பதுதான் ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட். அடுத்தது 35க்கு வருவோம். ம். 35வது பாடல். ம். 35வது பாடல். அதுல வந்து ஊன நடனம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய இதுல. தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பாதம் உற்ற திரோதமும் முத்தி நான்ற மலர்ப்பதத்தோடு நாடு நான்ற மலம் பதத்தே நாடு. உடுக்கை ஏந்திய திருக்கரம் 35வது பாடல். எஸ், உடுக்கை ஏந்திய திருக்கரம் வந்து படைத்தலை குறிக்கக்கூடியது. ஏற்கனவே அதை சும்மா லைட்டா பார்த்தோம். அமைந்த திருக்கரத்தில் உயிரை நெகிழச் செய்யும் காத்தலையும், அந்த வீசிய கரத்துல காத்தல் வரும். அக்னி ஏந்திய திருக்கரத்தில் ஒடுக்குதலையும், அழுத்தமாக ஊன்றி நின்ற திருவடியில் பொருந்திய மறைத்தலையும், இங்க மறைத்தலை குறிக்கிறதாக சொல்றாங்க, ஆகிய ஐந்தொழில்களையும் ஊனநடத்தில் அம்பலவாணன் ஆற்றுவதை உணர்வாயாக. இதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. உண்மையிலேயே நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. முதல்ல நான் படிக்கும் போது, ஏன்னா இதுதான் அதுல இருக்கக்கூடியது. அம்பல திருக்கூத்து நம் உலக இன்பங்களை நுகர்வதற்கு துணை செய்கிறது. உலகை விடுத்து வீடு அடைவதற்கும் துணை செய்கிறது. இவ்விரு நிலைகளிலும் ஒரே நடனம் துணை செய்வதால் உலகியல் இன்பத்திற்கு செய்யும் பொழுது அதனை ஊன நடனம் என்றும், வீடு துணை செய்யும் போது அதனை ஞான நடனம் என்றும் கூறுவர் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு விட்டுட்டாங்க. எனக்கு அது சரியா முதல்ல புரியல என்றாலும், இது பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு அருமையான ஒரு விஷயம் கிடைத்தது. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நான் எடுத்துக்க முடியல. ஏன்னா அவர் நிறைய என்ன சொல்றது, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு. அவர் சொன்னதுல இருந்து சில விஷயங்களை சொல்றேன். இந்த இங்க இருக்க அந்த அதனுடைய இது அனுப்புறேன், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். அடடா, சரி. வரல. திரு ரமேஷ்குமார் ஐயான்னு ஒருத்தர் வந்து சைவ சன்மார்க்க சங்க இதுவா ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க. அவங்க அந்த குரூப்ல இருந்து பேசுறாரு. ரொம்ப அருமையா இருக்கு. அதுல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிவதுரியம், சீவதுரியம், நின்மல சாக்கிர நிலை, அது ஆக்ஞையில இருக்கக்கூடியது. அடுத்தது அதுக்கு மேல துவதசாந்த பெருவழி அப்படிங்கிறது பரதுரியம் அப்படின்னும், அதுக்கு மேலதான் சிவதுரியம் இருக்கிறதாக சொல்லுகிறார். இதுல சூக்கும தேகம் அப்படிங்கிறது வந்து இந்த தூள தேகத்துக்கு மேல 12 அங்குலத்துக்கு இருக்கும். அததான் ஆகாய உடல், அவுரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து நம்முடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் இருக்கோ, விருப்பு வெறுப்புகள் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல அந்த நம்முடைய பூத ஆகாயம் என்று சொல்லக்கூடிய சூக்கும தேகமானது இருக்கும். அடுத்தது அது இறைவனை நாடி அதை பற்றி நம்ம சிந்திக்கின்ற போது என்ன ஆகும் அப்படின்னா, அது பெருமானுடைய அருளால கொஞ்சம் கொஞ்சமா மாறி குண சகித ஆகாயமாக மாறும். திருவருளால அது மாதிரி மாறும். கொஞ்சமா. அது வந்து அந்த கீழ்நிலையிலிருந்து கொஞ்சம் மேல வர்ற நிலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். அடுத்தது அது
நல்ல மேல போயிடுச்சு. இன்னும் நல்லா அதுல தோய்ந்துட்டோம் அப்படிங்கிற கண்டிஷன்ல குணரகித ஆகாயமாக மாறுகிறது. அதாவது திருவருளால முழுமையாக நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம். முதல்ல திருவருளால் ஆட்கொள்ளப்படாமல் நம்ப விருப்பத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறது வந்து பூத ஆகாயம் என்று சொல்லக்கூடியது. அந்த இடத்துல என்ன ஆகும்னா, நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆரா என்று சொல்லக்கூடிய அ ஒளி உடலானது இருக்கும். அது கிட்ட போனாலே எல்லாருக்குமே தெரியும். இவன் ரொம்ப அ மோசமான, ம கெடுதலான, என்னது ஒரு நெகட்டிவான வைப்ரேஷனோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க கிட்டக்கயே போ முடியாது நம்மளால. ஓடி வந்துருவோம். அல்லது கிட்டக்க போக விடாது, தள்ளிடும். அது மாரி இருக்கும். நம்மளோட ஒத்த ஃப்ரீக்வென்சி உள்ளவங்க கிட்ட தான் பேசணும்னே தோணும். இதெல்லாம் வந்து அதனுடைய அடிப்படையில வர்றது. அப்போ இறை உணர்வுல இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக இருந்தாலே இந்த இந்த இதனுடைய இது இருக்கும். இதே இறை அருளை கொஞ்சம் உணர்ந்ததற்கு பிறகு, அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அந்த அந்த கீழ் நிலையிலிருந்து கொஞ்சம் மேல போறோம் பாருங்க. அந்த இடத்துல வந்து திருவருளால குணசகித ஆகாயமாக மாறி, தேவையில்லாத விஷயங்கள், இந்த உலக சம்பந்தமான விஷயங்கள் அதிகமா இல்லாம, இறை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா வர்றது. அத வந்து சகித ஆகாயமா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுது அப்படின்னா, ச ரகித ஆகாயமாக மாறுகின்ற போது, அதிகமான அளவு இறை சம்பந்தமான விஷயங்களிலே நம்ம ஈடுபட ஆரம்பிப்போம். அந்த அதுக்கு எதிர்ப்பான ஒரு விஷயங்கள்ல இருந்து நம்ம நெறைய விலகிடுவோம். விலகி வெளியில வந்துருவோம். அதுக்கு அடுத்தது சூரிய ஆகாயம்ங்கிறாரு. இது மூல குற்றம் ஒடுங்கி கண்டம் கறுக்கும் அப்படின்னு சொல்றார். நான் அத அனுப்புறேன். நீங்க கேட்டு பாருங்க. இது எல்லாம் எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கொஞ்சம் புரிஞ்சத நான் எழுதி வச்சிருக்கிறேன் நானு. இந்த இடத்துல என்ன ஆகும்னா, திருவருள் தானே டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துக்கும். இதுவரைக்கும் பூதாகாயம்ங்கிறது வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல ஓடிக்கிட்டு இருக்கும். சாமி என்ன பண்ணுவாருன்னா, அவரு எதுவுமே உள்ள வந்து நுழைய மாட்டாரு. "அது வேணும் டாடி வாங்கிக்கடா. இது வேணும் டாடி வாங்கிக்கடா. இது வேணும் மம்மி வாங்கிக்கம்மா." அது என்னென்ன வேணுமோ அதுகள எல்லாம் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அவங்களுடைய என்ன சொல்றது? இதுக்கு ஏத்த மாரி கர்ம வினைக்கு ஏற்ப மாரி குடுக்கணும்னா குடுப்பாரு. இல்லாட்டினா இல்லன்ருவாரு, நிறுத்திருவாரு. அது மாரிலாம் ஆனா இது தப்பு, இது செய்யாத, இத இது பண்ணு, குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ற வேலையெல்லாம் கிடையாது. குடுக்க முடிஞ்சது அப்படின்னா குடுத்துருவாரு. இல்லன்னா கண்டுக்காத மாரி இருந்துருவாரு. அந்த மாதிரியான நிலையில அவரு நம்மள நடத்திட்டு போறது அந்த பூதாகாயம்ங்கிறது. அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் ஊன நடனம் என்று நான் புரிந்து கொண்டேன். அதற்கு நான் ஒரு விளக்கம் வேற சொல்லியிருந்தேன். அது எந்த அளவுக்கு புரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. என்னது நடராஜர் தத்துவத்தில நான் அதை கொஞ்சம் விளக்கியிருந்தேன் நானு. நான் மறுபடியும் அது நான் சொல்றதுக்கு முயற்சி செய்றேன். அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. இது பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கண்ட்ரோல்குள்ளார நம்ம போக ஆரம்பிக்கிறோம். இந்த குணசகிதாகாயம், குணரகிதாகாயம் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்குள்ளார போக போக முதல்ல என்ட்ரி ஆகுறது. ஸ்டெப் எடுத்து உள்ளார வைக்கிறது குணரகித ஆகாயம்ங்கிறது. அப்ப மேக்ஸிமம் அதிக அளவு வந்து பூதாகாயத்தினுடைய பாதிப்பு இருக்கும். கொஞ்சமா இறைவனுடைய பாதிப்பு இருக்கும். அப்புறம் அது கொஞ்சம் அதிகமான உடனே குணரகித ஆகாயமா மாறுகின்ற போது, அதிகமான அளவு இறை சம்பந்தமான விஷயங்களும், அந்த பழசு வந்து கொஞ்சம் கம்மியாவும் இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்தது இவர் முழுசா கண்ட்ரோல் எடுத்ததுக்கு பிறகு, நம்பளுடையதுன்னு எதுவுமே கிடையாது. ஃபுல்லா அவரே பார்த்துக்குவாரு. அதனால அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க, என்ன செஞ்சாலும் சரி, அது சரியானதாக எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் வந்து பாயிண்ட். இததான் வந்து நம்ம சண்டேச நாயனாருடைய இதுல எல்லாம் பார்த்துக்கிறோம். அவரு அங்க வந்து தன்னுடைய நிலையில இருந்து தனக்காகவோ, இதுக்காகவோலாம் இது பண்ணிலாம் அவர் செஞ்சுட்டு இல்ல. அவர் தன்னை மறந்து அப்படியே சாமியோட கலந்து இருந்துட்டு இருக்கிறார். அவர் நல்லத தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுல வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா அடி. போட்டாங்கன்னா அது வேற மாதிரி லெவல்ல வேலை செய்யும். அப்போ அவருங்க தப்பு செஞ்சாலும் அது நல்லதாக எடுத்துக்கொள்ளப்படும். தப்பு செய்ய மாட்டாங்க. அப்படியே செஞ்சாலும் அது நன்மைக்காகவே நடக்கும். ஏன்னா அது இறைவனுடைய செயலாகவே நடக்கும். அதுதான் அங்க சிறப்பு. இதுதான் வந்து ஞான நடனம். அது பெருமான் வந்து முழுமையா நம்மை ஆட்கொண்டு அவருடைய இதுல அத நல்லாவே உணரலாம். "என்ன சாமி, நான் இது வேணும்னு நினைக்கிறேன். அது வருது. இது இத செய்யணும்னு நினைக்கிறேன். அது பாட்டுக்கு வந்து கொண்டாந்து குடுக்குறாங்க. அது செஞ்சுகிட்டு இருக்கேன்." அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆனந்தமா இருப்போம்.
அல்ல சில விஷயங்கள் அது பண்ணும்போது, "ஏன் இது மாரி வந்து இடைஞ்சல் பண்றாரு இவரு? ஒருவேளை வேண்டான்னு சொல்றியா?" அப்படின்னு நான் விட்டுர்றேன். அப்படி எடுத்துக்கக்கூடிய அந்த பக்குவம் வந்துரும். ஈவன் அது கூட தெரியாது. எப்படி சொல்றது? இது கூட வந்து இந்த இன் பிட்வீன் ஸ்டேஜ் தான். அவர் ஏதோ பண்றாரு, நான் ஏதோ பண்றேன். இப்ப நானும் அவருமா அந்த வேரியேஷன் தெரியுதுனால, நான் வந்து இன்னும் ஊன நடனத்த தாண்டி ஞான நடனத்துக்குள்ள போகலன்னு அர்த்தம். அவன் வேற, நான் வேறன்னு தெரியாது. எல்லாம் பெருமான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை அம்மா, அப்பாட்ட இருக்கிற அம்மாவுடைய இடுப்புல உட்கார்ந்திருக்கிற குழந்தை. அத தூக்கிட்டு இந்த அம்மா எங்க போனாலும், அந்த பிள்ளைக்கு ஏதாவது கவலையா? எத பத்தியும் கவலைப்படாது. ஜாலியா இருக்கும் அம்மாகிட்ட இருக்கிறது. அ என்னாகும்? அப்படி போனா விழுந்துருவோமா? இது பண்ணிடுவோமா? அங்க ஓடுனா ஏதாவது இது பண்ணிடுமா? எதுவுமே தெரியாது அதுக்கு. கவலை இல்லாம இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையில இருப்போம். அது ஞான நடனம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ உளறி வச்சுட்டேன். இப்போ இன்னொரு புரிதல் ரொம்ப கீழ் நிலையில நான் புரிஞ்சு வச்சிருந்த அந்த புரிதலையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் நானு. அது ஏதாவது பயனுள்ளதா இருக்குதான்னு பாருங்க. ஆ அப்பா, அம்மா என்ன பண்றாங்க, பிள்ளை வீட்லயே உட்காந்துக்கிட்டு நல்ல பிள்ளையா இருக்கான். எல்லாம் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, கேட்கறதெல்லாம் இது பண்ணிட்டு, படிடான்னா படிப்பான். விளையாடிட்டு வாடான்னா போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கரெக்ட்டா வந்துருவான். வாடான்னா வந்துருவான். அந்த மாரி இருக்கிறான் அந்த பிள்ளை. வீட்ல செஞ்சு குடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு, நல்லா சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு நல்ல பிள்ளையா இருக்கு. இப்ப இந்த பிள்ளைய அழைச்சுக்கிட்டு ஒரு பொருட்காட்சிக்கு போறாங்க. எதுக்காக அழைச்சுட்டு போறாங்க? எதுக்காக அழைச்சுட்டு போறாங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறானே, அவன் வெளியில போயி 4 விஷயத்த பார்க்கட்டும். அங்க போய் பாம்பே அப்பளம், நல்ல பெரிய அப்பளம். இந்த மாரி அப்பளத்த நம்ம வேற எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோமே. பெரிய அப்பளமா வாங்கி சாப்பிடட்டும். அப்புறமா அந்த என்னது கொட மொளகா பஜ்ஜியா? மொளகா பஜ்ஜி. இதெல்லாம் அங்க ஃபேமஸ் இல்லையா? இந்த ஸ்பெஷல் பாப்கார்ன் சம்திங் சம்திங் ஏதோ வாங்கி திங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, ராட்டனம் சுத்துறதுலேருந்து, அதுலேருந்து இதுலேருந்து நெறைய கண்ணுக்கும், கருத்துக்கும், இது நாவுக்கும் இனிய பல விஷயங்களை அங்கே பார்த்து, அவைகளை அனுபவித்து, ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அவன் பெற வேண்டும் என்பதற்காக அழைச்சுட்டு போறாங்க. இப்போ இந்த பிள்ளை போயிட்டு, "எனக்கு அது வேணும்ப்பா, எனக்கு இது வேணும்ப்பா, எனக்கு இது வேணும்ப்பான்னு" கேட்டா, அதையெல்லாம் அவரு வாங்கி குடுத்தாருன்னா, இது வந்து ஊன நடனம்னு வச்சுக்கங்களேன். இது அப்பா, அம்மா அழைச்சுட்டு போறாங்க. அவங்க என்ன வாங்கி குடுக்குறாங்களோ, அதுதான் நம்ம செய்யணுன்ற அந்த ஒரு உணர்வு இல்லாம, அதெல்லாம் பார்த்து ஆசைப்படுறான். பார்த்து ஆசைப்படுறதெல்லாம் கேட்கறான். வாங்கி குடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல வந்து, "இல்லப்பா, ஐஸ்கிரீம் இப்ப சாப்பிடக்கூடாது. உனக்கு சளி கொஞ்சம் தொந்தரவு இருக்கு. அது சாப்பிட்டீன்னா அதிகமாகும். வேண்டாங்கிறாங்க." கேட்டுக்கிறான். அப்படின்னு வச்சுக்குவோமே. இல்ல அடம் பண்றான். சம்திங். இதுக்கு பேரு ஊன நடனம்னு பேரு. இதுதான் நம்ம நார்மலா வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை. அதாவது இறை திருவருளினுடைய பெருமையை உணராது, அதனுடைய விஷயத்தினால தான் நம்முடைய வாழ்வே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாது, நம்முடைய வெறுப்புகளுக்கு மட்டுமே இடம் தந்து, அவைகளை நாம் கேட்டு கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேரு ஊன நடனம் என்று பெயர். இது என்னுடைய புரிதல். கொஞ்சம் கொஞ்சமா அந்த இப்ப அவர் சொன்ன மாதிரி பூதாகாயத்திலிருந்து குணசகித ஆகாயம், குணரகித ஆகாயமா மாறி, சூரிய ஆகாயமாக வந்துருச்சு அப்படின்னா, ஆ அது வந்து பெருமான் வந்து முழுமையா கண்ட்ரோல் எடுத்துருவாரு. எல்லாமே பெருமானுடைய செயலால தான்டா நடைபெறுது. எதுக்கு நம்ம போய் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்? அவன் பார்த்து எத வேணா செய்யட்டும். இந்த உணர்வு தானே வந்தது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டும் வேண்டி என்னை பணிகொண்டாய். வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், இதையும் தாண்டி உனக்கு ஏதாவது வேணும்னு கேளுயான்னு கேட்டா, உன்னுடைய விருப்பத்தை கொடு. உன்னை நான் எப்போதும் விரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த விருப்பத்தை கொடு என்று கேட்டு வாங்குகிறாரே, அதுதான் வந்து ஒரு சிறந்த நிலை. இது வந்து அவர் அந்த சூரிய ஆகாயம்லாம் தாண்டி சிதாயகத்துக்கு போயிடுறாரு. இதுதான் என்னுடைய புரிதல். அவர் சொன்னதிலிருந்து நம்ம ரமேஷ்குமார் ஐயா சொன்னதிலிருந்து நான் புரிந்து கொண்டிருப்பது. ஆக அ ஊன நடனம் என்பது என்ன என்று பார்த்தால், அ இத ரொம்ப சிம்பிளா சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, பெத்த ஆன்மாக்களுக்கு ஆமா அப்படிதான் சொல்றாங்க. பெத்த ஆன்மாக்கள்னா அந்த இது அ மலமாயைகள் நீங்கப் பெறாமல், அதிலே கட்டுண்டு கிடக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கு பெருமான் ஆடுகின்ற நடனம் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, நல்லா புரிஞ்சுகிட்டத, நான் எனக்கு தெரிஞ்சத. அம் எங்க அப்பா வந்து மிகப்பெரிய பிசினஸ் மேன்.
இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் கூட எங்க அப்பா கிட்ட தான் வந்து கடன் வாங்குவார். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் குடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர். உண்ம அதுதான். சிவபெருமான் தான் அத நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எங்க அப்ப. அதனால அவரு வந்து அவர பார்க்கணும்னால நெறைய பேரு தவம் கிடக்குறாங்க. அவரு ஒரு நாளாவது பாத்துற முடியுமா? அவர்கிட்ட கூட நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா? அவர சும்மா பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு, "ஐயா, வணக்கங்க ஐயான்னு" சொல்ல முடியுமா? அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய உயர்ந்த கோடீஸ்வரர்ன்னு வச்சுக்கங்களேன். வச்சுக்கிறது என்ன உண்ம அதான். அவரு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராரு. வருகின்ற போது அங்க வாசல்ல கதவ திறந்து விட்டுட்டு, ரொம்ப வருஷமா அவர் கூடவே இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரர். அவர் வந்து, "ஐயா, வாங்க ஐயா, இடுப்புல துண்டு எடுத்து கட்டிக்கிட்டு வாங்க ஐயா" அப்படின்னு கூப்பிட்டு, அவருடைய ஷூவ கழட்டி தலையில வச்சுட்டு போவார். கொண்டு போய் வைப்பாரு. "ஏய், என்னய்யா முருகேசா, நான் எத்தன தடவ உனக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த மாரி பண்ணாதன்ட்டு." "ஐயா, என்னய்யா அப்படி சொல்றீங்க? உங்க கூட இருக்கிறதுக்கு, உங்கள பார்க்கறதுக்காக எல்லாரும் தவம் கிடக்குறாங்க. எனக்கு எப்ப பார்த்தாலும் உங்க கூட இருக்கக்கூடிய பாக்கியத்த குடுத்துருக்கீங்களே ஐயா. எனக்கு இத விட வேற என்னய்யா வேணும்? ரொம்ப ஓவரா போலாதேய்யா என்ன." அப்படின்னு செல்லமா அவர்ட்ட தட்டிட்டு போவாரு. அப்புறமா இந்த கோட்ட கழட்டி மாட்டுவார். இது வந்து சரியை நிலை. அ என்னது தாச மார்க்கம் என்று பெயர். இப்படி ஒரு சிலர் அவர விரும்புவாங்க, இது பண்ணுவாங்க. அப்புறம் உள்ளார வந்த உடனே என்னுடைய தம்பி ஒரு 3, 4 வயசு, 5 வயசு இருக்கிற பையன். அப்பான்னு ஓடி வருவான். உடனே அவர தூக்கி கொஞ்சி, "அ வாப்பா, இது என்னது யானை விளையாட்டு விளையாடலாம்." அப்படின்னு சொல்லி கேட்பான். அதனுடைய பெருமை அவனுக்கு பெருசா தெரியும், தெரியாதுங்கிறது வேற. அந்த உரிமையில கேட்கிறான். வான்னோன்னே, "வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கீழ மண்டி போட்டுக்கிட்டு, இதெல்லாம் வாய்க்குமா? அது மாரியான ஒரு பெரிய இதெல்லாம் கிடைக்குமா நமக்கு? அவ்ளோ பெரிய பணக்காரர் அவரு. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அவர்ட்ட கை கட்டி நிக்கக்கூடிய மாரி. அவரு முட்டி போட்டுக்கிட்டு, மேல ஏறி பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு, போ, போ, யானை போ." ன்னோனே அப்படியே போவாரு அவரு மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு. "கத்து" அப்படின்னோனே, மேன்னு ஒரு இது யானை மாரி பிளிர் காமிப்பாரு. அது அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படும். அப்புறமா எடுத்து கொஞ்சி அத விட்டுட்டு உள்ளார போவாரு. "ஆ உங்க நண்பர் வந்திருக்கிறாரு." அப்படின்னோனே, "ஏய் என்னடா எப்படி இருக்க?" "நல்லா இருக்கேன்ப்பா" அப்படின்ட்டு அவரு கொஞ்சம் அப்படியே இது பண்ணுவாரு. "விட்றா" இவரு ஃப்ரீயா இருப்பாரு. நண்பர் தானே அதனால. இது முதல்ல சொன்னது சத்புத்திர மார்க்கம். அடுத்தது வந்து இது சக மார்க்கம். அடுத்தது மனைவி வந்து, "ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, வந்து சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் குடுத்துட்டு போவாங்க. யாராவது அவர மிரட்ட முடியுமா அந்த மாரி? அவரு சாப்பிடணும்னா எல்லாரும் வந்து நிப்பாங்க. "ஐயா, டைம் ஆயிட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு வந்து பார்க்கலாங்களா? இல்ல சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் சாப்ட்டுறலாம்." அப்படின்னு க இது பண்ணிட்டு வேண்டிட்டு நிப்பாங்க. எங்க போனீங்கன்னாலும் வெளியில போனோம்னா. ஆனா இந்த அம்மா வந்து ஒரு சவுண்ட் விட்டுட்டு போகும். "டைம் ஆயிடுச்சு. வாங்க வந்து சாப்பிடுங்க" அப்படின்னு. அந்த அந்த உரிமையோட அது சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடியது 2 1/2 கலத்தல் அந்த நிலையில. இது இப்படி ஒவ்வொரு இடத்திலயும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமாக நாம் எப்படி அ ஆடுகிறோமோ, எப்படி நம்முடைய இதுகளை வந்து நம்ம குடுக்குறோமோ, அது மாதிரி பெருமான் ஒவ்வொரு நிலையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியாக தன்னுடைய அருளை வெளிப்படுத்துவார். அப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன். நீங்க திங்க் பண்ணுங்க. அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதுல இந்த பெத்தான்மாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆ மலமாயையிலே கட்டுண்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு, அவைகள் விருப்பப்படுகின்ற விஷயங்களை தந்து, அவர் தன்ன காட்டிக்காம, அவைகள் என்னென்ன விருப்பப்படுதோ அதுகள எல்லாம் குடுத்து அனுபவிக்க வச்சு, "போருமாப்பா, போருமாப்பா, போருமாப்பா, போரும்." போரும்ன்ற நிலைமை வந்துச்சுன்னா, ஓகே. இப்பவாவது என்ன பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணுடா. அப்படின்னு சொல்ற அந்த நிலையில வந்து இது பண்றது ஊன நடனம் என்று பெயர். உணர்ந்து எல்லாம் அவனே என்ற நிலையில பெருமானை வழிபடுபவர்களுக்கு, அ உள்ளற அவனே இருந்து ஆடுறது அத அனுபவிப்பாங்க. உண்ம அதுதாங்க. நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது உண்மைய புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப நடக்கிறது, பேசுறது, போறது, வர்றது, உட்கார்றது, எந்திரிக்கிறது எல்லாம் பெருமானுடைய செயலால தான் நடக்குது. அவனுடைய அருள் இல்ல, அவனுடைய சக்திய அவன் நமக்கு குடுக்கலன்னா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது.
அவ்வளவுதான். ஒரு ஒரு செகண்ட்ல ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டதுக்கு பிறகு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அத அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஆன்மாவானது. அப்போ இது இது வந்து 35வது பாடல் ஞான நடனம். அதுக்கு அத படிச்சுருவோம். ஞான நடனத்தை இங்க என்ன பாடல்ல எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊன நடனத்தை சொல்ல வந்ததுல 35 தான் பார்த்தோமா? 30 35 ஊன நடனம். 36 வந்து ஞான நடனம். சாரி. 36 வந்து ஞான நடனம். அந்த ஞான நடனத்தை இவர் ரொம்ப அழகாக பாடல் எண் 36ல சொல்லியிருக்காரு. எப்படி சொல்றாருன்னா, "மாயை தனை உதறி, வல்வினையை சுட்டு, மலம் சாய அமுக்கி, அருள் தான் எடுத்து, நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல், தானெந்தையார் பாதம் தான்." அழகான இது. இங்க பாருங்க. அதாவது கையில வச்சிருக்கிற அந்த துடி அப்படிங்கிற அந்த உடுக்கைய உதர்றாரு. உதர்றாருன்னா டடடடடன்னு ஆட்டுறாரு. அதுல சத்தம் வருது. அந்த சத்தத்தின் மூலமாக எல்லா தோற்றமும் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இங்க பாருங்க, மாயை தனை உதறி. அது அர்த்தமே அங்க மாறிடுது. அப்ப வேற ஒரு அர்த்தத்துல, வேற ஒரு நிலையில இருந்து அங்க அருள் செய்யக்கூடிய அதை காட்டுறாரு. மாயை தனை உதறி, வல்வினையை சுட்டு, இந்த நெருப்பின் மூலமாக என்ன சொன்னோம் நம்ப? ஒடுக்குதல் தொழிலை செய்கிறார், அழித்தல் தொழிலை செய்கிறார் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அங்க வினையை அங்கே எரித்து அ இது பண்றாரு. அந்த மாயைய வந்து உதறி விடுறாரு. ரொம்ப அழகா இருக்கு அந்த வார்த்தை. அதே மாரி மலம் சாய அமுக்கி, அதாவது இந்த ஆணவ மலத்த கீழ போட்டு மிதிச்சு, அருள் தான் எடுத்து அந்த அ வரேன். என்ன போட்டிருக்கா? தூக்கிய திருவடி, பேரின்பம் அருளுதல், நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல். அந்த இது. அது வந்து தூக்கிய திருவடியை குறிக்கிறது. அடுத்தது அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரியிலே ஆன்மாவை தான் அழுத்தல். தான் எந்தையார் பாதம் தான். அந்த தூக்கிய திருவடியை குஞ்சித்த பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த தூக்கிய திருவடியை அருளாகவும் கொண்டு நம்மை கரையேற்றுகிறார் அப்படிங்கிற இந்த நிலையில ஆடக்கூடிய நடனம் வந்து ஞான நடனம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள நோட் பண்ணி வச்சுக்கங்க, கேட்கலாம். அடுத்தது 37வது பாடல். இதுல ஆனந்த நடனம். இது படிச்சிடுறேன் இத. "மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தானந்த மானிடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்டு அருந்தி நின்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து." இது 3வது வகையான நடனம். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பெருமானுடைய இது ஆடல்ல எதுவும் கம்பேரிசன் குடுக்கல. ஆனா, இது வேற லெவல்ல நடக்கக்கூடியது அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது? யாரு வந்து மௌன நிலைக்கு போயி இருக்கக்கூடிய, அதாவது பேசுறேன், இப்ப பேசுறேன்னா என்ன காரணம்னா, ஏதோ ஒண்ணு தெரியாம இருந்து தெரியறதுனால பேசுறேன். எல்லாமே தெரியுதுங்கிறத வச்சுக்கங்களேன், அப்ப பேச மாட்டேன் நானு. அது நல்லாவே தெரிஞ்சிரும். ஏன்னா இதுல ஒரு பேச்சு வருது அப்படின்னால என்ன காரணம்னா, தெரியாம இருக்கிறவனும் பேச மாட்டான். அதாவது ஒண்ணும் அ இல்லாத காளிகுடமும் தளும்பாது. முழுமையான நிறைகுடமும் தழும்பாது. குறைகுடம் தான் தளும்பிட்டு இருக்கும். அது மாரி இந்த மோன நிலைக்கு போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து எல்லாவற்றையும் தெரிந்ததுனால, அ இது அடுத்து இது வரப்போகுது அப்படிம்பாங்க. இது ஏன் வரப்போகுது? எதுக்காக வரப்போகுது? எதனால பெருமான் இதை செய்கிறார்? அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்தவங்க இத வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. அத அனுபவிப்பாங்க உள்ளுக்குள்ளார. அதனால அவங்க மோன நிலைக்கு போயிடுவாங்க. இந்த மோன நிலையில இருக்கக்கூடிய, மோன அந்தத்தில் இருக்கக்கூடிய மாமுனிவர்
மும்மலத்தை மோசித்து இந்த 3 மலங்களையும் அவர்கள் சுட்டு எரித்து தானந்த மானிடத்தை தங்கியிடும் மௌனமாகிய ஞான வரம்பில் சிறந்த முனிவர்கள் ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மல வாசனைகளை அறவே நீக்கி யான் எனது என்னும் செருக்கு அற்ற நிலையில் விளங்கி சிவானந்த அமுதத்தை தம் உணர்வினால் வாரி வாரி விழுங்கி தூய்க்கும் பொருட்டு நமக்கெல்லாம் தாயாக விளங்கும் சிவகாம சுந்தரி தம் நடனத்தைக் கண்டு எப்போதும் மகிழும் வண்ணம் அவளை தம்முடன் என்றும் நீக்கமின்றி நிற்குமாறு செய்தருளிய அம்பலவாணனின் பேரானந்த கூத்தே தில்லையம்பதியில் வெளிப்பட்டு நின்றாடும் திருக்கூத்தாகும் அப்படின்னு இங்க அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. நின்றாடல் காணும் அருள் மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊன நடனம் சகலர்க்காக நிகழ்த்த பெறுவது, அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு. ஞான நடனம் சத்தினிபாதரை ஞானத்தில் செலுத்துவதற்காக நிகழ்த்த பெறுகின்ற நடனம். அடுத்தது ஆனந்த நடனம்ங்கிறது பரமுத்தி நிலையில் முத்தருக்கு செய்யும் உபகாரமாகும். ரொம்ப நல்ல அருமையான ஒரு விளக்கம். இது புரிஞ்சிருந்ததுன்னா சந்தோஷம், புரியலைன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன். நான் ஏற்கனவே இது ரெண்டையும் சொல்லிட்டேன். முக்தி நிலையிலையும் பெருமான் அங்க போயிட்டோம், அவருடைய திருவடிக்கு போயாச்சு. போய் பெருமான் திருவடிக்குள்ளர போயிட்டோம் அப்படின்னால உங்களுக்கு அதுக்கு பிறகு வேற எதுவும் பண்ண வேண்டியதுல இல்லை. அங்கேயும் போய் அது திரும்ப அது இதுக்கு என்னது மாயையில, அதாவது ஆணவமானது வலுவிழந்து மெலிந்து அடங்கிதான் இருக்கும். அது மறுபடியும் திரும்பி வந்துடாம இந்த அருளானது திரும்ப திரும்ப அதுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அதனால அது ஆனந்தத்திலே இருந்துகிட்டு இருக்கும். இதுதான் முக்தி நிலையில நடக்கக்கூடிய விஷயம். அதுதான் இங்க அருமையாக 37வது பாடலிலே கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக 38ல பிறப்பருக்கும் பெருநடனம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுக்கு தலைப்பு நம்மளுடைய இந்த புத்தகத்துல. பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள்தான் காணும்படியே கருணை உரிக்கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு. பறை இடமாக நின்று பரம்பொருளாகிய நம் சிவபெருமான் தன் திருவருளையே ஆடல் அரங்காக கொண்டு திருநடனம் புரிகின்றான். அருள் பறைன்னா அங்க அம்பிகையை குறிக்கிறது. அது அருளாக கொண்டு அதை இடமாக நின்று அதையே தன் ஆடல் அரங்காக கொண்டு திருநடனம் புரிகின்றான். பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டாத ஒருவன் அத்திருவருளையே உருவாக கொண்டு இளங்குகின்றான். மந்திர வேந்து எனப்படும் திருவைந்து எழுத்தையே அருள் திரு மேனியாக கொண்டு ஆடுகின்றான். அதுவும் திருவருளாகவே இருக்கிறது. அவன் அருளாகிய அம்பிகையே அவன் திருக்கூத்தை காணும்படி ஆடுகின்றான். அத்தகு திருக்கூத்தை மேற்கூறியபடி உணர்ந்து விரும்பி தொழுபவருக்கு மீண்டும் பிறப்பு இல்லை என்பதுதான் அதனுடைய பொருளாக இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இதுல முக்கியமா சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, சிவபெருமான் ஆடும் இடமும் அருள், பறையை இடமாக கொண்டு அதனால அது ஆடுகின்ற இடமும் அருள். பஞ்சாக்கரத்தினுடைய திருமேனி, அது எடுக்கும் திருமேனியும் அருள். அடுத்தது ஆட்டத்தை உயிர்கள் பொருட்டு தரிசித்துக் கொண்டு இருக்கும் நம் அம்மை சிவகாமியும் அருளே. வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும். இப்ப சிவபெருமான் கொள்ளும் அருள் திருமேனியும் அதிசூக்கும வடிவம். உயிரை திருமேனியாக கொள்வது சூக்கும வடிவம். பஞ்சாக்கர திருமேனிங்கிறது தூள வடிவம். அருளால் இயக்கப்படுவது உயிர். பஞ்சகிருத்திய சக்திகள் பஞ்சாக்கரம். அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த உயிரானது பெருமானுடைய அருளால இயங்குகிறது. அதை நடத்தக்கூடிய சக்தியாக இருப்பது பஞ்சாக்கரம் மந்திரம்.
என்று அந்த ஆட்டம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூக்குமமான விஷயங்கள், அதோட அந்த பஞ்சாக்கரத்தினுடைய தொடர்பு, அது எப்படி நின்று ஆடுகிறது? இவர் அருளே இடமாக கொண்டு ஆடுகின்ற காரணத்தினால, அது ரொம்ப அழகான இது வந்து கடைசி இது வந்து அருளால் இயக்கப்படுவது உயிர். நம்முடைய உயிரானது, அதாவது இந்த ஆன்மா நம்ப வந்து இயங்குவது பெருமானுடைய அருளால இயங்குகிறோம். அந்த இயக்கக்கூடிய சக்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாக்கர மந்திரம். அது சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, இந்த இயக்க சக்தியானது அதிகமா கிடைக்கும். ரொம்ப டீப்பான விஷயங்கள்லாம் உள்ளார இருக்கு. நன்றி. இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். 38 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில நம்ம மேற்கொண்டு ஏன்னா பஞ்சாக்கரத்தை பற்றிய சில விஷயங்களை கேட்டிருக்கிறாரு. அதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசப் போகிறார் அடுத்த பகுதியில. அதை நம்ம பார்ப்போம் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய இது வாட்ஸ்அப் நம்பர் குடுத்திருக்கிறேன். அதுல கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல